உங்க வெட்டிங் டே ரொம்ப பிரமாதமா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. Thank you. ஆனா ஒரு குறை. என்ன? உங்க மனைவியை எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. இவங்க ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியாவில இவ ஒரு பாப்புலர் டான்ஸரா இருந்தா. இப்ப இவ பாடின பாட்டு தான் எங்களுக்கு முதல் சந்திப்பை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலெக்டர் அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரு. கலெக்டர் என்ன, நம்ம வீட்டு வேலைக்காரனை பாருங்க, அவனும் அவுட். அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பத்திரமா அனுப்பிச்சுவீங்க. ஓகே. ஹலோ, கலெக்டர் ராஜகோபாலா? எஸ். இங்க கலெக்டர் கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காரு. யாரையும் அனுப்பிச்சீங்கனாக்க அவர் பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருவேன். ஆமா, நீங்க யார் பேசுறது? கலெக்டர் ராஜகோபால் பேசுறேன். கலெக்டர் ராஜகோபாலா? ஆமாண்டா, பிளட்டி ராஸ்கல். கேவையா போன அப்பா, இவன் கலெக்டர் இல்ல, கலெக்டரோட இன்விடேஷன் எடுத்து வந்து நம்மளதான் ஏமாத்தி குடிச்சு படுத்துட்டான். ஏண்டா என்ன கலெக்டர் ஐயா, தண்ணி அடிச்ச உடனே பொம்பளை ஆயிட்டீங்க? வாய மூடு. நன்றி அறிவிப்பு. நேற்று மாலை என் இல்லத்தில் நடந்த பாராட்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஜெயசீலன் தம்பதி. பணத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். விலாசத்தோட விளம்பரம் கொடுத்து வசமா மாட்டிக்கிட்டான். என் சொந்த அக்கா புருஷன், சிங்கப்பூர்ல பெரிய புள்ளி. எங்க அக்கா இறந்த உடனே அவன் சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிட்டான். இப்ப புதுசா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கான். உங்க கையால அஸ்திவாரம் போட்டுட்டீங்கன்னா கட்டி முடிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 8 காலேஜ் ரோடு. அவன் புது பொண்டாட்டியும் தனியா போறப்ப கொடுத்து வச்சவன் ஃபுல்லா தண்ணி ஏத்திக்கிட்டு நடு ரோட்ல ஹாப்பியா விழுந்து கிடக்கான். நானும் தான் பார்ட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு விட மாட்டேன்ட்டியே. வீட்டுல ஒரு தடவை, பார்ட்டியில ஒரு தடவை. இவ்வளவு வாட்டி குடிச்சா உடம்பு என்ன ஆகுறது? சரி, இழுத்து போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடாய மாதிரி இருக்கான். இவனை தூக்கத்துக்கு தண்ணி போட்டாதான் முடியும் போது. எப்பா யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். அவரை கொல்றதுல உங்களுக்கு என்ன லாபம்? லாப நஷ்டம் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய. உங்களுக்கு ஒரு உயிர் தானே தேவை. அவரை விட்டுடுங்க, என்ன கொண்டுடுங்க.
தாத்தா பாத்தியா பசங்க எப்படி ஓடுறாங்கன்னு? தண்ணி போட்டா ஐயா கிரேட். ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேருள்ளவன் தான் உனக்கு உதவி செய்ய போறான்னு நீ நம்பிக்கிட்டு இருந்த. நானும் உனக்கு பெரிய மனுஷன் நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆல்ரைட், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு ஒரு வேலை வேணும். இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கை நிறைய சம்பளம் வாங்குற கௌரவமான வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, பின்ன ஏப்பா அந்த வேலையை விட்டுட்ட? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பிளீஸ், என்ன பத்தி நான் எதையும் சொல்ல விரும்புறேன். என்னப்பா அது? நீ யாரு என்ன விவரம் தெரியாம உனக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும்? உங்க பர்சனல் லைஃப பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சார், நீங்க எனக்கு வேலை காட்டாலும் பரவாயில்ல, என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆல்ரைட், நாளைல இருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. காலையில வந்து. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? இன்னைக்கு 1ஆம் தேதி ஒரு 150 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு வாங்கிக்க. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா என் கௌரவம் காப்பாற்றப்படும். அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி என்னப்பா பிரச்சனை? இப்பதான் சொன்னேன், என்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. நீ எப்படி ஒரு கொள்கையில உறுதியா இருக்கியோ அதே மாதிரி நானும் கடைபிடிக்கிறவன். நாளைக்கு தான் என்னால பணம் தர முடியும். Now we can go. ஓகே சார். இவருக்கு தான் பிடிவாதம் இருக்குமா? எனக்கு இருக்காது. பெரிய இவன். அம்மா, ஐயாவுக்கு இதை கொடுக்கலாமா? 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் கேட்ட படத்தை நான் கொடுத்துருக்கலாம் இல்ல? பாவம், என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ இப்படி கஷ்டப்பட போறோட தெரியல. இப்ப மட்டும் ஒண்ணு கெட்டு போல. கரெக்ட். தெரு முனைய கூட தாண்டி இருக்க மாட்டான். நானே நேர்ல பார்த்து பணத்தை கொடுத்து வரேன். பாரு, நீங்க பாருங்க. ஏங்க, கேர்ஃபுல், வண்டியை சரியா ஓட்டிட்டு போங்க.